friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு MCQ क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படினா கண்டினியூஸா நம்ம MCQ क्वेश्चंस தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த MCQ क्वेश्चंस வந்து பாத்தீங்க அப்படினா சோ நம்ம எவ்வளவு நம்ம தியரி படிக்கிறோமோ அதை விட நம்ம MCQ क्वेश्चंस ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணனும். சோ அந்த ஒரு பர்பஸை வச்சு தான் நம்ம MCQ क्वेश्चंस வந்து போட்டுட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த MCQ क्वेश्चंस எல்லாமே பாத்தீங்க அப்படினா சோ நம்ம டெக்னிக்கலா நம்ம வர எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா consider the following devices. இதுல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படினா SCR கொடுத்திருக்காங்க, GTO கொடுத்திருக்காங்க, BJT கொடுத்திருக்காங்க, MOSFET கொடுத்திருக்காங்க, IGBT கொடுத்திருக்காங்க. இதுல எந்தெந்த டிவைஸ் எல்லாம் டிரான்சிஸ்டர் ஃபேமிலி இல்ல அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி எதெல்லாம் டிரான்சிஸ்டர் ஃபேமிலி அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? சோ டிரான்சிஸ்டர் ஃபேமிலி அப்படினா எதெல்லாம் அப்படினு சொல்லலாம் அப்படினா சோ BJT அப்படிங்கிறது டிரான்சிஸ்டர் ஃபேமிலி, MOSFET அப்படிங்கிறது என்ன அப்படினா அதுவும் டிரான்சிஸ்டர் ஃபேமிலி, IGBT அப்படின்றது என்னன்னா அதுவும் டிரான்சிஸ்டர் ஃபேமிலி. ஓகேங்களா? சோ BJT அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? MOSFET அப்படினா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? சோ IGBT அப்படினா இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். சோ இது மூணுமே என்ன அப்படினா டிரான்சிஸ்டர் ஃபேமிலி. ஓகேங்களா? சோ BJT ஓட அட்வான்ஸ்டு தான் என்ன அப்படினா MOSFET, MOSFET ஓட அட்வான்ஸ்டு தான் என்ன அப்படினா IGBT. ஓகேங்களா? சோ இது ரெண்டுத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இதுல எதெல்லாம் மெரிட்ஸ் இருக்கோ சோ அதெல்லாம் வச்சு உருவாக்கப்பட்டதா என்ன அப்படினா IGBT. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு இது மூலமா என்ன தெரிஞ்சிருச்சு? BJT, MOSFET, IGBT இது எல்லாமே என்ன அப்படினா டிரான்சிஸ்டர் ஃபேமிலி. அப்ப இதுல மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. SCR இருக்கு, GTO இருக்கு. சோ இது ரெண்டு தான் என்ன அப்படினா தைரிஸ்டர் ஃபேமிலி. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் என்ன அப்படினா ஆப்ஷன் 1 and 2 இதுதான் என்ன அப்படினா தைரிஸ்டர் ஃபேமிலி. ஓகேங்களா? சோ இது ரெண்டு தான் என்னன்னா not belong to transistor family. அப்ப இது belongs to தைரிஸ்டர் ஃபேமிலி. ஓகேங்களா? சோ இப்ப செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படினா BJTயும் MOSFETையும் வச்சு நம்ம எதை வந்துட்டு உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தோட குணங்களையும் வச்சு எது வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ BJTயோட அட்வான்டேஜையும் MOSFETோட அட்வான்டேஜையும் வச்சு தான் IGBT வந்துட்டு மேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணி மேட் பண்ணது என்ன அப்படின்னா IGBT. ஓகேங்களா? ஸோ நான் ஒன் செகண்ட் சொல்கிறேன். ஸோ BJTயையும் MOSFETையும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உருவாக்குனது தான் என்ன அப்படின்னா IGBT, இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா which one is most suitable power device for high frequency switching application. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்தாலே நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா MOSFET தான் சொல்லுவோம். அப்போ பவர் MOSFET தான் என்ன அப்படின்னா ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் அப்ளிகேஷன் அப்படின்னாவே பவர் MOSFET. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாருங்க. தைரிஸ்டர் இஸ் நத்திங் பட் ஒரு தைரிஸ்டர் அப்படின்னா SCR நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஒரு தைரிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? SCR அப்படிங்கிறது தைரிஸ்டர் ஃபேமிலி. அப்போ SCRல என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்கும்? ஆனோடு இருக்கும், கேத்தோடு இருக்கும், கேட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கேட் இருக்கிறதுனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கண்ட்ரோல்டு ஸ்விட்ச் ஆர் கண்ட்ரோல்டு ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பவர் எலக்ட்ரானிக் டிவைசஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்விட்சிங் அப்ளிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக சொல்கிறது தான். அப்போ கண்ட்ரோல்டு ஸ்விட்ச் அப்படிங்கிறது தைரிஸ்டர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா A. இப்போ பார்த்தீங்கன்னா which of the following is the fastest switching device? இங்கே இதில் என்ன கொடுத்துருக்காங்க?
உங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்தாலும் எனக்கு ஃபாஸ்டஸ்ட் அப்படின்ற வேர்ட் கொடுத்தாலும் ஸ்விட்சிங் டிவைஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நீங்கள் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா மாஸ்ஃபெட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஹை ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருந்தாலும் ஃபாஸ்டஸ்ட் ஸ்விட்சிங் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்விட்சிங் அப்ளிகேஷன், ஸோ அந்த மாதிரி ஸ்விட்சஸ் அப்படின்னாலும் நம்ம மாஸ்ஃபெட்டை கன்சிடர் பண்ணலாம். ஸோ மாஸ்ஃபெட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ மாஸ்ஃபெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்டஸ்ட் ஸ்விட்சிங்னா என்னது? மாஸ்ஃபெட். இப்போ பாருங்கள், in a thyristor holding current IH is எப்போவுமே நம்ம தைரிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 கரண்ட் இருக்கும். ஒன்று லேச்சிங் கரண்ட், இன்னொன்று என்ன அப்படின்னா ஹோல்டிங் கரண்ட். ஓகேங்களா? லேச்சிங் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிவைஸ் ஆன் ஆகிறதுக்கு தேவையான குறைந்தபட்ச கரண்ட் தான் என்ன அப்படின்னா லேச்சிங் கரண்ட். ஓகேங்களா? ஹோல்டிங் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ் ஆஃப் ஆகிறதுக்கு தேவையான மினிமம் கரண்ட் தான் என்ன அப்படின்னா ஹோல்டிங் கரண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹோல்டிங் கரண்ட் அப்படிங்கிறது லேச்சிங் கரண்ட்டை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹோல்டிங் கரண்ட் அப்படிங்கிறது லேச்சிங் கரண்ட்டை விட எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபார் அன் SCR dV divided by dt protection is achieved through the use of. So dV divided by dt protection அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்னப்பர் சர்க்கியூட். இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இதை நம்ம ஸ்னப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dV divided by dt protection அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ dV divided by dt protectionக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்னப்பர் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்னப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்னப்பர் சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆரும் சியும் சீரியஸாக இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டரும் சீரியஸாக இருக்கும். ஸோ இதுக்கு பேரலாக தான் என்ன இருக்கும் அப்படின்னா SCR வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா பி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, dV divided by dt ப்ரொடெக்ஷனில் ஸ்னப்பர் சர்க்கியூட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்னப்பர் சர்க்கியூட் அப்படின்னா எலிமெண்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ எலிமெண்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆரும் சியும் சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா SCR கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஸ்னப்பர் சர்க்கியூட் dV divided by dt ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, டிவைஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் ட்ரிகரிங் அ ட்ரையாக். ஒரு ட்ரையாக்கை நம்ம எந்த டிவைஸை வச்சு ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டிவைஸை பயன்படுத்தி நம்ம ட்ரையாக்கை ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயாக்கை வச்சு தான் நம்ம ட்ரையாக்கை ட்ரிகர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரையாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 3 டெர்மினல் டிவைஸ். ஸோ MT1 MT2 கேட் அப்படின்னு 3 டெர்மினல் இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரையாக். டயாக் அப்படின்னா 2 டெர்மினல் தான் இருக்கும். MT2 இருக்கும், MT1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ட்ரையாக் அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா இதில் ட்ரையாக் அப்படிங்கிறது பை டைரக்ஷனலா இல்லை யூனி டைரக்ஷனலா அப்படின்றத நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரையாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பை டைரக்ஷனல். ஓகேங்களா? 2 சைடுமே நமக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அதாவது MT2லேருந்து MT1க்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும், MT1லேருந்து MT2க்கும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இது என்ன அப்படின்னா பை டைரக்ஷனல் டிவைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ட்ரையாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பவர் சர்க்யூட்ஸில் ஸோ ஆன் ஆஃப் சுவிச்சஸில் ஸோ அதே மாதிரி லைட்டிங் கண்ட்ரோல், இலுமினேஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி பர்பஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாக் இஸ் ஈக்குவலன்ட் டு. ஸோ ட்ரையாக் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஸோ ட்ரையாக் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் ட்ரையாக் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம், ட்ரையோடு ப்ளஸ் ஏசி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ரையாக் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2 SCRஐ ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணால் அதுதான் என்ன அப்படின்னா ட்ரையாக். ஓகேங்களா? 2 SCR, ஒரு 2 SCR எடுத்துக்கிறோம். ஸோ அந்த 2 SCRஐயும் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணி அதை 2த்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ட்ரையாக். ஓகேங்களா? அதுதான் என்ன அப்படின்னா ட்ரையாக். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் வந்து பி. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா the main advantage IGBT over SCR in power electronics is. அப்போ IGBT அப்படிங்கிறது டிரான்சிஸ்டரோட அட்வான்ஸ்டு தான் என்ன அப்படின்னா IGBT. அப்போ SCR கம்பேர் பண்ணும்போது IGBTயில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா இதில் ரிலையபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இதில் இருக்கிற மெயின் அட்வான்டேஜ். அப்போ ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா வெரி ஹை ரிலையபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.